அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். மதீனாவாசிகளின் பேரீச்சன் தோப்புகளுக்கு நீர் பாய்ச்சி வந்த ஹர்ரா என்னுமிடத்திலிருந்த கால்வாய் விஷயத்தில் அன்சாரிகளில் ஒருவர் என் தந்தை சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சச்சரவு செய்தார். அந்த அன்சாரி தோழர் தண்ணீரை திறந்து ஓடவிடு என்று கூறினார். சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீரை திறந்துவிட மறுத்துவிட்டார்கள். இந்த தகராறையொட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தீர்ப்புக்காக இருவரும் சென்றபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுபைரே, உங்கள் தோப்புக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு பிறகு உங்கள் பக்கத்து தோப்புக்காரருக்கு தண்ணீரை அனுப்பிவிடுங்கள் என்று கூறினார்கள். இதனை கேட்ட அந்த அன்சாரி தோழர் கோபம் கொண்டு, உங்கள் அத்தை மகன் என்பதாலா அவருக்கு முதலில் நீர் பாய்ச்சி கொண்டு பிறகு எனக்கு திறந்து விடும்படி அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கூறுகிறீர்கள் என்று கேட்டார். இதை செவியுற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் நிறம் மாறி கோபத்தால் சிவந்துவிட்டது. அவர்கள் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி, உங்கள் மரங்களுக்கு நீர் பாய்ச்சி கொள்ளுங்கள். பிறகு வரப்புகளை சென்றடையும் வரை தண்ணீரை தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள். பிறகு மற்றவர்களுக்கு அந்த நீரை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். என்னிடம் இந்நிகழ்ச்சியை கூறிவிட்டு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இறைவன் மீது ஆணையாக, முஹம்மதே, உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக, அவர்கள் தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிணக்குகளில் உங்களை நீதிபதியாக ஏற்ற பின்னர் நீங்கள் அளிக்கிற தீர்ப்பு குறித்து தம் உள்ளங்களில் எத்தனை அதிருப்தியும் கொள்ளாமல் முற்றிலும் அதற்கு அடிபணியாதவரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக மாட்டார்கள் என்னும் திருக்குரான் வசனம் இந்த விவகாரத்தில்தான் இறங்கியது என்று எண்ணுகிறேன் என்று கூறினார்கள்.